இன்னைக்கு ஒரு புட்டி கழுவுடா போடா. மட்டன் பிரியாணி, 65 பிரியாணி, உங்களுக்கு பிடிச்ச மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, மீன் சாப்பாடு, மீன் வறுவல், நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், காடை 65, நெத்திலி 65, சிக்கன் 65. அதே ஒரு கடி கடிக்க வேண்டியது. மதுரை நாளே காரமா காரம். சாருக்கு ஒரு கலக்கி இதுல வச்சு தம் போட்டாங்களா என்ன? ஐயோ ரியாக்ஷன் கொடுத்து என்ன கடுப்பு ஏத்துறாங்க. மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி, மட்டன் நல்லி, மட்டன் பிரெயின் ஃப்ரை, பிரான் தொக்கு, நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், சிக்கன் தொக்கு, பெப்பர் சிக்கன், சிக்கன் லெக்கு, நாட்டுக்கோழி லெக்கு, காடை, வஞ்சரம் ஃப்ரை, கடம்பா தொக்கு, இது வந்து சொரா புட்டு, சிக்கன் 65, இது பிரான் 65, நெத்திலி 65, இது வந்து மட்டன் பிச்சு போட்டது, சிக்கன் பிச்சு போட்டு கிராப் லாலிபப்பு, இது ஃபிஷ் ஃபிங்கர், இது மட்டன் கோலா உருண்டை. மொத்தம் 23 ஐட்டம் இருக்கு சார். இன்னைக்கு ஒரு புட்டி வாங்க சார், வாங்க வாங்க மேடம், வாங்க மதுரை வீரன் ரெஸ்டாரண்ட். மட்டன் பிரியாணி, 65 பிரியாணி, உங்களுக்கு பிடிச்ச மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, மீன் சாப்பாடு, மீன் வறுவல், நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், காடை 65, நெத்திலி 65, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, தலைக்கறி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, 65 பிரியாணி, அனைத்தும் சுட சுட கிடைக்கும். ஹாய், வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை வீரன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டி நகர் ஏரியால தாங்க இருக்கு. ஷாப்பிங்க்கு வந்தா எங்கேயுமே சாப்பிடறதுக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஏசி அட்மாஸ்பியர்ல ஒரு நாள் மதுரை ஃபுட்டை வெறி கொண்டு சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மதுரை வீரன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நாங்களும் போன வாரம் இங்க வந்து நாங்க சாப்பிட்டோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் கேட்டுட்டு அவங்க கிட்ட நாங்க வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு அவங்க வீடியோ எடுத்திருக்கோம். இது முழுக்க முழுக்க நோ ப்ரொமோஷன் வீடியோ. நாங்க சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க காட்டணும்ன்றது நாங்க விரும்பணும். அதனாலதான் இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம். என் பேர் பாலாஜி. நம்ம ஹோட்டல் வந்து மதுரை வீரன் ரெஸ்டாரண்ட் சென்னையில டி நகர்ல ஏரியால இருக்கு. ராம்ராஜ் பக்கத்துல. ஜனவரி மாசம் நம்ம ஆரம்பிச்சோம். ஜனவரி 19 ஆரம்பிச்சோம். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரை வீரன் ஸ்டைல் நம்ம பண்றோம். இது வந்து எப்படி டிபிக்கலா வந்து மதுரையில போய் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மாஸ்டர் எல்லாமே நம்ம அங்கிருந்து நம்ம இது பண்றோம். அதனால நமக்கு அந்த ஸ்டைல்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அந்த ஸ்டைல்ல நம்ம வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், மீட்லாம் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறீங்க. நம்ம அன்னைக்கு நம்ம வாங்குறது தான் எல்லாமே. அன்னைக்கு வாங்கி நம்ம அன்னைக்கு சமைச்சு அன்னைக்கு காலி பண்றது தான் நம்ம வேலை. அந்த எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு எல்லாம் திருப்தியா போவோம். இந்த ஹோட்டல் இப்படி டேஸ்ட் நல்லா கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. நாங்களே அரிச்சு ஓனா பண்றது எல்லாமே. மசாலா எல்லாமே ஆரம்பிச்சு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். 8 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். 11 மணில இருந்து எல்லாமே டைனிங்ல எல்லாம் ரெடி ஆகி போடிட்டு இருக்கோம். நமக்கு நம்ம வந்து கலர் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. நம்ம அதுல மட்டும் எதுவுமே யூஸ் பண்றது எல்லாமே நேச்சுரலா பண்றது தான். நீங்க மதுரையில சாப்பிட்டாலும் சரி, இங்கேயும் சாப்பிட்டாலும் சரி, அதே இதுல தான் டேஸ்ட்ல தான் கொடுத்துருக்கோம். மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி, மட்டன் நல்லி, மட்டன் பிரெயின் ஃப்ரை, பிரான் தொக்கு, நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், சிக்கன் தொக்கு, பெப்பர் சிக்கன், சிக்கன் லெக்கு, நாட்டுக்கோழி லெக்கு, காடை, வஞ்சரம் ஃப்ரை, கடம்பா தொக்கு, இது வந்து சொரா புட்டு, இது சிக்கன் 65, இது பிரான் 65, நெத்திலி 65, இது வந்து மட்டன் பிச்சு போட்டது, சிக்கன் பிச்சு போட்டு, மட்டன் பிச்சு போட்டது, சிக்கன் பிச்சு போட்டது. மொத்தம் 23 ஐட்டம் இருக்கு சார். கிராப் லாலிபப்பு, இது ஃபிஷ் ஃபிங்கர், இது மட்டன் கோலா உருண்டை. உங்க சிக்னேச்சர் டிஷ்னா என்ன சார் சொல்வீங்க நீங்க? எனக்கு நீங்க இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க. மதுரை ஸ்டைல் சமையல். மதுரை ஸ்டைல பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் சாப்பிட்டு பாருங்க. பெப்பர் சிக்கன், மட்டன் தொக்கு, சரிங்க. அப்புறம் வந்து போட்டி நல்லா இருக்கும், நல்லி நல்லா இருக்கும். சரிங்க. பிரெயின் ஃப்ரை சாப்பிட்டு பாருங்க. ஓகே. மட்டன் பிச்சு போட்டது, சிக்கன் பிச்சு போட்டது இருக்கு. சரி சார், இதெல்லாமே எனக்கு எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு நான்வெஜ் மீல்ஸ். அண்ட் உங்களோடது வந்து மட்டன் பிரியாணி வந்து ஊர் சைடு சார். நம்ம ஊர் சைடு. அது சீரக சம்பவ பாஸ்மதி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே. நாங்க வந்த டைம் வந்து 1 o'clock ஆயிடுச்சு. கரெக்டா நல்ல ஒரு எல்லாருமே வந்து சாப்பிடுற டைம் தான். சாட்டர்டே ரஷ்ஷும் இப்போ வர பயங்கரமா ஆயிட்டு வருது, ரொம்ப ஹெவி ஆயிட்டு வருது. அதனால யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காம ஒரு சைடா வந்துட்டேன் நான். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, முதல்ல வாழை இலை எடுத்தா தண்ணிய தெளிச்சு வாழை இலைய முதல்ல கழுவுறேன். என் ஹஸ்பண்ட் அவரு வர்றாரு. வா செம்மையா இருக்கு. வா வா வா, கை கழுவிட்டு வந்துருப்போம். கை கழுவுறதே கிடையாதுங்க. எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவ மாட்டாரு. சிங்க பல்லு தேக்குதா? சிங்கமா? சிங்கங்க. நம்ம மனுஷ ஜென்மங்க. சிங்கத்தையும் மிருகத்தையும் நம்மளையும் ஒன்னா சேர்க்க கூடாதுங்க எப்பவுமே. நம்ம மனிதர்கள், நம்மளுக்குன்னு ஒரு யூனிக் இருக்குல்ல. கை கழுவுறதா போடா, சும்மா கை கழுவு. சிங்கம் பல்லு தேக்காது. கை கழுவுடா போடா. கடவுளே.
மதுரை வீரன் வந்து பேர் கேட்கும் போது சூப்பராக இருந்தது. பட் ஒரு பட்ஜெட் ஃபுட்லேயே தான் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் எடுத்தாலே வந்து ஹெவியாக வந்து மினிமம் 100 rupees ஆயிடுச்சு. 100 rupeesலாம் கம்மி. 150 ஒரு பெரிய லெக் பீஸ்லாம் 150 200 rupees அந்த மாதிரி ஆயிடுச்சு டி நகரை பொறுத்த வரைக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் போன வாரம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு மதுரையில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. மெயினாக வந்து சாப்பாடு குழம்புன்றதை தாண்டி கொடுக்குற அந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா அருமையாக இருந்தது. நல்லி ஃப்ரை, அந்த நல்லியை சுற்றி அவ்வளோ ஒரு 4 கிலோ கறி ஊட்டியிருக்கோம். அவ்வளோ இருந்தது, கடிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 தான் இருந்தது இல்லை, ஆனால் 3 பீஸ் நல்லா பெருசா இருக்குல்ல அந்த ஒரு இதெல்லாம் கொடுக்குறாங்க. 28 ஐட்டம் பார்த்தாலே வயிறு ரொம்பிடும். பட் அதாவது பட்ஜெட்டா ஒரு சைட் டிஷ் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றவங்க கூட இந்த பிளேட்டை பார்த்தா எல்லாருக்கும் இது அதுன்னு ஆர்டர் பண்ணுவோம் நம்ம. இங்க ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தொன்னையில தாங்க கொடுக்குறாங்க. பேப்பர் பிளேட்டு அதெல்லாம் கிடையாது. பாருங்க டிப்பிக்கல் அந்த தொன்னை இருக்கு பாத்தீங்களா, இலை, அதுலதான் வந்து சாப்பாடுலேருந்து சைட் டிஷ்லேருந்து எல்லாமே வந்து அந்த தொன்னையில தான் வருது. நல்லா சுட சுட ஆவி பறக்க சோறு. போன வாரம் நாங்கள் வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸு, ஒரு வெஜ் மீல்ஸு, அப்புறம் ஒரு நல்லி, ஒரு 65, ஒரு நெத்திலி 65, அப்புறம் வந்து ஒரு செட்டிநாடு பெப்பர் சிக்கனு அண்டு 2 டபுள் ஆம்லெட்டு, அப்புறம் வேற நாங்கள் சாப்பிட்டோம் கலக்கி, மசாலா கலக்கி. நான்வெஜ் மீல்ஸ் வந்து காஸ்ட் வந்து 250, 250 ஆச்சா. வித் அன்லிமிட்டெடு எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் குழம்பு வகை எவ்வளோ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதில் மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லா குழம்பும் வந்துடும். ஆனால் மெயின் ரோல்லேருந்து ரோல் பண்ணுறது வந்து சைட் டிஷ்ஷஸ் தான். சைட் டிஷ்ல தொக்கு வருது பார்த்தீங்களா, அந்த தொக்கையே கூட நீங்கள் சாப்பாட்டில் இன்னொன்று என்னன்னா கருவாட்டு தொக்கு. இவங்க கிட்ட அந்த கருவாட்டு தொக்கு இருக்கு இவங்க கிட்ட, அதோட சேர்ந்து கொடுக்குறாங்க. நண்டு தொக்கு, கருவாட்டு தொக்கும் கொடுக்குறாங்க மீல்ஸோட. கலக்கி மட்டன் சுக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சுக்காங்களாம். மட்டன் சுக்கா எப்படி இருக்கு பாருங்களேன். சரி, மட்டன் சுக்காவை நீ இருங்க ஒண்ணு நம்ம காமிச்சிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னென்னு. கொஞ்சம் பொறுமையா, நல்ல சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சம் பொறுமையா இருந்தா தப்பு இல்லைல்ல. நல்லியோ, ஐயோ நல்லி பாருங்க நல்லி எப்படி இருக்கு பாத்தீங்களா. பாருங்க பெரிய பெரிய நல்லிங்க, எடுக்க முடியலங்க, வழுக்குது நல்லி. எல்லாமே நல்லா சுட இருக்கு. வாங்க சார் நீங்க. மட்டன் பிரியாணி, ஓகே சூப்பர். அந்த பிரியாணியோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாலே அல்டிமேட். மட்டன் பிரியாணி 2 பேரே வாங்கி சாப்பிடலாம் போல. நல்லா குவான்டிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. சீரக சம்பா கிடையாது, பாஸ்மதி ரைஸ் தான். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே பாஸ்மதி ரைஸ், சென்னையில் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடோட ஆரம்பிப்போம் சரியா. நீங்க இது என்ன மட்டன் தொக்கு சூப்பர், சூடா இருக்குங்க எல்லாமே. ஐயோ சாஃப்டா இருக்குங்க மட்டன். நல்லா அந்த நெஞ்சு கறின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு சரியா. சாப்பிடலாம். கறியோட தொக்கு. சாப்பாடை கூட சாப்பிடல, அந்த பீஸை மட்டும் எடுத்துட்டாங்க. என்னதான் நான் சாப்பிட்டாலும் அவரு நிறைய பீஸோட வச்சு கொடுப்பாரு எப்பவுமே எனக்கு வீட்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் தொக்கு வச்சு பிணைஞ்சி நீங்கள் அடிச்சிங்கன்னா பிளாஸ்ட் சூப்பராக இருக்கும். சமையல் தொக்கு பேசுங்க இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். தொக்கு வந்து ஒன்று யூனிக்காக இருக்கும். போட்டி சார், இது அல்டிமேட்டா இருக்கு சார். சரி, இதை நம்ம இங்கே சாப்பிட போறோம். ஆமா ரொம்ப வழுக்குதுன்னா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லி பீஸ் அப்படியே ஒரு கடிக்க வேண்டியது. நீங்க சாப்பாடு நல்லி தொக்கு நல்லா உரப்பா இருக்கு. அதாவது சைடு உரப்புன்னு சொல்லுவாங்க. மதுரை நீ சாப்பிடு எப்படி இருக்கு? பஞ்சாட்டம் வந்துருக்கும்.
நல்லா சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் ஏன் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறோன்ட்டு. அடுத்து நான் ட்ரை பண்ணலாம். நீங்கள் தானே சொல்வீங்க எப்போவுமே மதுரைனாலே போட்டி தான் வீங்கல்ல, அந்த போட்டி. குடல், அவங்க குடல்னு குடல் குழம்பு, குடல் கிரேவி, குடல் கிரேவி சுட சுட இருக்கு எல்லாமே. பனைங்க கொதிக்குதுங்க. குடல் கிரேவிங்க. நான் ஊட்டவா? நீ சாப்பிடு. குடல் கிரேவி எப்படி? நீங்க தான் நிறைய போய் மதுரையில் போய் சாப்பிட்ருக்கீங்க, எப்படி இருக்கு? அதாவது குடல்ல வந்து பாத்தீங்கன்னா கவுச்சி வாடை இல்லை, எதுவுமே இல்லை பாரு. நல்ல ஒரு அந்த மீட்டோட கவுச்சி வாடையே தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி முட்டையோட வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி கடிச்சு இல்லைன்னா இந்த முட்டையை பாதியாக எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும்னு கத்தாதீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு எப்படி இருக்கு வேற லெவல். அதாவது ஒவ்வொரு தொக்கையும் வந்து பார்த்து அனுபவிச்சு செஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்லா போட்டு காரமா உரப்பா இருக்கு எல்லா தொக்குமே. அதாவது எல்லாமே ஒரே டேஸ்ட் இருக்காது, ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுதான் விஷயம். மதுரை ஃபுட்டு தான். மதுரைனாலே காரம். ஓகே, அடுத்தது வேற என்ன? சிக்கன் ரைஸ் கொஞ்சம் வைக்கவா? ரைஸ் வச்சாச்சு. இவங்களுக்கு கருவாட்டு தொக்கு இருக்கு பாத்தீங்கன்னா. இங்க பாருங்க, செட்டிநாடு பெப்பர் சிக்கன். பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு பீஸ் வைக்கிறாங்க. குவான்டிட்டி நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. தொக்கு இதுதாங்க. ஒரு 2 சைட் டிஷ் வாங்கி சாப்பாடு வாங்கினா போதும் போல. நல்லா அதையே சாப்பிட்றலாம் நம்ம. நல்லா பெப்பர், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா தூக்கலாக இருக்குது. அந்த பெப்பரோட அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கலத்தை சாப்பிடுவாங்க. இது கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டிருக்காங்க. நல்ல மசாலா. செட்டிநாடு பெப்பர் சிக்கன்ல மட்டும் பழைய முன்னாடி விலாசனை ஞாபகப்படுத்துது. பழைய முன்னாடி விலாசில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குழம்பு கேட்டிங்கன்னா டம்ளரில் துவைப்பாங்க. இந்த டேஸ்ட்டு மசாலா கலக்கி ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான கலக்கி. அதாவது மதுரையில் கலக்கின்னா மதுரை அதான். இதை பாருங்க, சாருக்கு ஒரு கலக்கி கொதிக்க போதுங்க. ஒவ்வொரு டிஷ்ஷையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. தொக்குங்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட். ஒன்னொன்று எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட்லயும் இல்லை, ஒன்றுலயும் ஒரு வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க. 4 இதுதாங்க இருக்கு, 5 தாங்க இருக்குன்றதுனால எத்தனை ஐட்டம்? 28 ஐட்டம் வச்சிருக்காங்க. கருவாட்டு தொக்கு. இது வந்து கருவாட்டு தொக்கு தானே சார்? இது ப்ரான் தொக்கு. கருவாட்டு தொக்கு எது சார்? இது வந்து ப்ரான் தொக்கு. அவங்க மீல்ஸோட வந்து ப்ரான் தொக்கு, கருவாட்டு தொக்கும் நம்மளுக்கு குழம்புங்களோட கொடுக்குறாங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்போட. எறா தொக்கு முதல்ல நம்ம ட்ரை பண்ணிடுவோம். எறா தொக்கு வித்தவுட் எறா. அது பார்த்தீங்கன்னா கருவாட்டு தொக்கு சாப்பிடலாம். கருவாடு எப்பவுமே கம்மியாக தான் சாப்பிடணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஊறுகாய் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா காரமாக இருக்கும் போலங்க அம்மா. இங்க வந்து சாப்பாடு வந்து பார்த்து தொக்குல வச்சு முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். தொக்குல கொஞ்சம் கூட அந்த நீச்ச ஸ்மெல்லே இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பிளாஸ்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு எல்லாமே தொன்னையில் அழகாக கொடுக்குறாங்க. கலரே இல்லை பாருங்க, ரியல் நேச்சுரல் கலர். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சாஃப்டா இருக்கு. சாப்பிட்டுங்க நீங்களும் ஒரே ஒரு சிக்கன் 65 வெரி. அவங்க நல்ல ஒரு ரசம் சாதம், நல்ல ஒரு சாம்பார் சாதம், 65 இருந்தால் போதும். எத்தனை பிளேட் இறங்குமே தெரியாது. பிரியாணி இதுலயே வச்சு தம் போட்டு எடுத்துன்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு. நெட்டு நிக்குதுங்க ரைஸ். இதுலயே வச்சு தம் போட்டாங்கன்னா என்ன தெரியல. நல்லா உதிரி உதிரியா இருக்குங்க. அப்பாடியோ. மட்டன் பிரியாணி நல்லா சாஃப்ட் கறி போல நல்லா கொதிக்க இருக்கு எல்லாமே. மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ, ரியாக்ஷன் கொடுத்து என்ன கடுப்பு ஏத்துறாங்க. நாங்கள் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடல. நிறைய ஹோட்டல்ஸில்
பிரியாணி நல்லா இருக்கும், சைட் டிஷ் மொக்கையிடும். சில சைட் டிஷ் நல்லா இருக்கும், பிரியாணி மொக்கையிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு பிரியாணி, அல்டிமேட்டாக இருக்கு. நல்ல மசாலா, நல்லா தூக்கலா, சூப்பராக இருக்கு பிரியாணி. நல்லா பாஸ்மதி ரைஸை போட்டு தரமாக பண்ணியிருக்காங்க. பிரியாணினாலே அந்த மட்டன் பிரியாணி தான். என்னென்ன பிரியாணி சார் இருக்கு? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி இருக்கு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 60 பிரியாணி, எக் பிரியாணி, பிளேன் பிரியாணி. சூப்பர், எல்லா பிரியாணியும் வச்சிருக்காங்க. தனித்தனியாக தான் செய்றீங்களா சார் எல்லாமே? இது நம்ம 60 பிரியாணி, 60 அது வேற. சிக்கன் பிளைன் வச்சு மற்றதெல்லாம் தனித்தனியாக செய்றீங்க. பிரியாணி அல்டிமேட். அது சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு நெஞ்சு அடைக்கல, அந்த ரைஸ் பக்குவமா வெந்திருக்கு, அந்த கறி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க. இதுதான் அதுதான் சொல்ல முடியல. பிரியாணி வந்து சரி இவ்வளோ நல்லா இருக்கு, பிரியாணி வேலை காமிச்சிருவான்னு நினைச்சேன். மெயினாக வந்து கவுச்சி ஸ்மெல்லே இல்லை உங்ககிட்ட. எந்த ஒரு டிஷ்ஷிலுமே அந்த ரா ஸ்மெல் இல்லை. அன்றைக்கி நாங்கள் நெத்திலி சாப்பிட்டோம், அதில் கூட அந்த ரா ஸ்மெல் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நெத்திலி. எங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டாச்சு. இதில் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் இதுதான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, அதையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஓகே கேஷ், இன்விட் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை எங்களிடம் விடைபெறுது உங்கள் கார்த்திக் சிவ் கார்த்திக். ஓகே, ஒரு தரமான ஒரு மதுரை ஃபுட்டை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமா முடிக்கல, இன்னும் 2 சைட் டிஷ் வாங்கி சாப்பிட்ட போல. நல்லா இருக்குல்ல.